ஓர் அளவிற்கு மேல் யாரிடமும் இறங்கி போய்விடாதே. பின்னர் உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். ஒரு செல்வந்தர் பொறுப்பில்லாத தன்னுடைய மகனை நினைத்து மிகவும் வருந்தினார். 1 ரூபாய் கூட சம்பாதிக்க தெரியாத அவனால் தனக்கு பின்னால் தான் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்களை எப்படி பராமரிக்கப் போகின்றான் என்ற பெருங்கவலை அவருக்கு தொற்றியது. ஒரு நாள் தன்னுடைய மகனை அருகில் அழைத்து அறிவுரை கூறினார். அந்த மகன் தந்தையை பார்த்து கூறினான், நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு புரிகிறதப்பா. என்னுடைய திறமைகளை யாரும் மதிப்பது கிடையாது. நான் என்ன செய்வேன் என்று கேட்டான். அப்படி உனக்குள் என்ன திறமைதான் இருக்கின்றது, என்னிடம் கூறு என்று தந்தை கேட்டார். நான் நன்றாக பாடுவேன். என்னுடைய பாடலை யாருமே விரும்பி கேட்பதில்லை. என்னுடைய நண்பர்களும் நம்முடைய சொந்த பந்தங்களும் நான் பாடக்கூடிய பாடலை உதாசீனம் செய்கிறார்களே தவிர யாரும் அதனை கேட்டு பாராட்டுவதில்லை. இப்படி இருக்கும்போது என்னால் எப்படி முன்னுக்கு வர முடியும் என்று அந்த மகன் கேட்டான். தந்தை மகனிடம் அந்த அறையில் மாட்டியிருந்த ஒரு பெரிய கடிகாரத்தை எடுத்து கொடுத்தார். இந்த கடிகாரத்தை கடைக்கு கொண்டு சென்று எவ்வளவு ரூபாய்க்கு இந்த கடிகாரத்தை வாங்குவீர்கள் என்று கேட்டு வா என்று அனுப்பினார். கடைக்கு எடுத்து சென்று விசாரித்து விட்டு வந்த அந்த மகன் தந்தையிடம் கூறினான், இந்த கடிகாரம் பழைய கடிகாரமாக இருப்பதால் 100 ரூபாய்க்கு மட்டும்தான் எடுப்போம் என்று கடையில் கூறுகிறார்கள் என்று மகன் கூறினான். தந்தை இப்போது கூறினார், இதே கடிகாரத்தை பழைய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடைக்கு சென்று எவ்வளவு ரூபாய்க்கு எடுப்பார்கள் என்று விசாரித்து விட்டு வா என்று அனுப்பி வைத்தார். மகன் வெளியே சென்று விசாரித்துவிட்டு தந்தையிடம் வந்து கூறினான், இந்த கடிகாரத்தை அந்த கடையில் 1000 ரூபாய்க்கு எடுக்கின்றோம் என்று கூறினார்கள் அப்பா என்று மகன் கூறினான். தந்தை மகனை பார்த்து கூறினார், இந்த கடிகாரத்தை மீண்டும் நீ எடுத்து சென்று அருங்காட்சியகத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த கடிகாரத்தை எடுப்பார்கள் என்பது பற்றி விசாரித்து விட்டு வா என்று அனுப்பினார். அதேபோல் வெளியே சென்ற மகன் மிகுந்த ஆச்சரியத்துடன் மீண்டும் தந்தையிடம் வந்தான். அருங்காட்சியகத்தில் சென்று விசாரித்தேன். அவர்கள் இது மிகவும் பழமை வாய்ந்தது, இந்த கடிகாரத்தின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் ஆகும் என்று கூறினார்கள் அப்பா என்று வியப்போடு சொன்னான். தந்தை இப்போது மகனை பார்த்து கூறினார், நான் இந்த கடிகாரத்தை ஒருபோதும் விற்கப் போவதில்லை. இந்த கடிகாரம் 3 தலைமுறைகளாக நம்முடைய முன்னோர்களை நினைவுபடுத்தும் விதமாக இதே வீட்டில் இதே இடத்தில் மாட்டியுள்ளது. அவர்கள் எனக்காக விட்டு சென்றது. இந்த கடிகாரத்தை நான் உனக்காக விட்டு செல்கிறேன். இதை நான் ஒருபோதும் விற்க மாட்டேன். இந்த கடிகாரத்தின் மதிப்பு என்ன என்பது இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும். அதே போல்தான் நம்முடைய வாழ்விலும் நமக்கு எங்கு மதிப்பு அளிக்கப்படுகிறதோ அங்குதான் நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை மதிக்காதவர்கள் மத்தியில் நாம் எது செய்தாலும் அது நமக்கு வெற்றி தராது. மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று தந்தை கூறினார். அப்போதுதான் அந்த மகன் தன்னிடம் உள்ள தவறை உணர்ந்து கொண்டான். அன்று முதல் தந்தையின் சொல்படி நடக்கலானான்.